மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமான்னு சார் கேட்க சொன்னாரு. இல்லை ஒன்றும் வேண்டாம். ஓகே. இது யாரு? இன்னைக்கு வேற ஏதோ அப்பாயின்மெண்ட் இல்லையே. உள்ள அவர் இருக்காரா? டாக்டர் உள்ள இருக்காரு. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? எனக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன்? என் சின்னம்மா பையன் தான்ப்பா இந்த டாக்டர். என்ன நீங்க பாட்டுன்னு உள்ள போயிட்டு இருக்கீங்க? உள்ள ஆள் இருக்காங்க. அது யாரு? இந்த சாரோட வைஃப். ஓஹோ. அது சரி, ஒய்ஃபை உள்ள விட்டுட்டு வெளியே வந்து காத்து வாங்கிட்டு இருக்கியா? நல்ல சூப்பரான புருஷன்பா. இங்க பாரு, எந்த காலத்திலையும் யாரையும் நம்ப முடியாது, முக்கியமா பொண்ணுங்களை. நம்ம ரெண்டு பேரும் இப்பதானே முதலா பாக்குறோம். ஆமா. நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள இது வரைக்கும் அறிமுகமே இல்லைல்ல. என்னோட பேரு சதீஷ், ஒரு பாவப்பட்ட கான்ட்ராக்டர். யூ? இதுதான் ஒய்ஃபா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. ஐயோ, நான் இந்த பொண்ண சொல்லல, டாக்டர் சொன்னேன். நீ கார்ல இரு, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். ஏஹே, என் சின்னம்மா பையனை நான் போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நீ போய் பார்த்தா போதும். நீங்க பேசுறது சரியில்லை. முதல்ல வந்து நாங்க பாத்துக்கிறோம், அதுக்கப்புறமா நீங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, டாக்டருக்கு நீங்க சொன்ன மாதிரி சின்னம்மா கிடையாது. அதை முடிவு பண்றதுக்கு நீ யாருப்பா? நான் பார்த்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிறவங்க பார்த்தா போதும். அதெல்லாம் நடக்காது. சொல்லிட்டே இருக்க. என்னையா நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, இப்ப நான் பண்ணது ஒரு சின்ன பிரச்சனை தான். இன்னும் ஹெவியான பிரச்சனை நான் உள்ள போனதுக்கு அப்புறமா நடக்க போகுது. இல்ல அதுல பாதி உனக்கு கொடுத்துட்டு மிச்சம் பாதி அங்க கொடுக்கணுமா? அப்படின்னா அது என்னன்னு நானும் பாக்குறேன். ஏய், என்னடா பாக்கணும்? சூரஜ், வேண்டாம், வாங்க நம்ம போலாம். அப்படி ஒழுங்கா இவனை கூட்டிட்டு போமா. இனிமே நம்ம இங்க நிக்க வேண்டாம், வாங்க போலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ. யார் நீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க தான் என்னை பார்த்து கேட்கணும் நீ யாருன்னு. இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? வர்கீஸ், யார் இந்த ஆளை உள்ள விட்டது? சூரஜ் எங்க? சாரை தள்ளி விட்டுட்டு இந்த ஆளு வாண்டடா உள்ள வந்துட்டான். கேட்டா உங்களோட சின்னம்மா பையன்றாரு. அப்படி இல்ல, என்னோட சின்னம்மா பையன் தான் இந்த சாரு. நீ வெளியே போ. அப்பாயின்மெண்ட் இல்லாத ஒரு ஆளை நான் இங்க சந்திக்க மாட்டேன். வெளியே போ. நீங்க என்னதான் சத்தம் போட்டாலும் நான் வந்த வேலையை முடிச்சுட்டு தான் இங்கிருந்து போவேன். வர்கீஸ், இந்த ஆளை பிடிச்சி வெளியே தள்ளு. வெளியே ஆட விடிய வர்கீஸ். இதுக்கப்புறம் உன் கையை மேல பட்டுச்சுன்னா உன் வாயை 2ஆ பொளந்துருவேன். நீ என்ன சொல்லியிருக்க? என் தம்பிக்கு பைத்தியம் சொல்லியிருக்கல, அவனுக்கு பைத்தியம்னு சொல்லி நீ சர்டிபிகேட் கொடுக்க போறல. என்னோட தம்பிய மென்டல்னு சொன்ன இந்த ஆளை பிடிச்சி வெளியே தள்ளு. என்னடா சொல்லியிருக்க? என் மேல கை படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல இல்லையா? உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? கொடுக்குறேன் எனக்கு உங்க சர்டிபிகேட். சர்டிபிகேட் கொடுக்க போறேன். நான் எதுவும் பண்ணல. விடுறானே. கையெடு. என்ன எதுக்கு அடிக்கிற? விடு. கையெடு. யோ, என்னையா பண்ற? இங்க பாரு, இந்த போலீஸ் சைக்காரிஸ்ட் என் தம்பிய பைத்தியம்னு சொல்லியிருக்கான். நீ பிரச்சனை பண்ணாம போயிடு, இல்ல நான் போலீஸை கூப்பிடுவேன். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே தெரியல. இவன் ஒரு ஃப்ராட் பையன். இல்லன்னா தங்கமான சுபாவம் உள்ள என் தம்பியை பத்தி சொல்லுவானா? ஐயோ,
இப்படி நீ முறைச்சு பார்த்தா நான் பயந்து இங்கிருந்து அப்படியே ஓடிடுவேன்னு பாத்தியா? உன்னை 4 சாத்த சொல்லி என் தம்பி வேணுகோபால் சொன்னதுனால தான் நான் இங்கே உன்னை தேடி வந்தேன். வந்த வேலை எனக்கு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் நிம்மதியா இங்கிருந்து போவேன். அப்புறம் அவன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல சொன்னான். பைத்தியம் அவனுக்கு இல்லையா, அவன் பொண்டாட்டி பாலசுதாவுக்குன்னு சொல்ல சொன்னான். அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை அவன் அவளுக்கு அங்க கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் எதையும் நீ போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சார், உங்களுக்கு ஏதாவது அடிபடிச்சா? இல்ல ஒண்ணும் இல்ல. சூரஜ் வாங்க. நான் பேசிட்டு வரேன். மேடம், பயப்படாதீங்க. பைத்தியக்காரங்களால தான் டாக்டருக்கு ரொம்ப பிரச்சனை. இதை விட பைத்தியக்காரங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அன்னைக்கெல்லாம் பெரிய சண்டையாக இருந்தது. சொல்லப்போனால் இன்னைக்கு நடந்த சண்டை கொஞ்சம் பரவாயில்ல, தப்பிச்சோம். இப்போ போனே அவன். இதெல்லாம் சகஜம்தான் சூரஜ். சாதாரணமா பேஷண்ட் சைட்ல இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். இப்போ வந்தது ரிலேஷன் சைட்ல இருந்து. பிரச்சனை இல்லை. அவர் நிலைமையை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப லேட் பண்ணாம திரும்ப இங்கே தான் வந்து ஆகணும். அந்தால ஏதோ பாலசுதான்னு பேர் சொன்னால, அது யார் சார்? பாலசுதா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த வேணுகோபாலோட மனைவி. என்னாச்சு சூரஜ்? அந்த பேர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க சார். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இவங்க இருக்கிறது எர்ணாகுளம்னு நினைக்கிறேன். பாலசுதாக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5-6 மாசம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சிருச்சு. மிஸ்டர் ஜெயச்சந்திரன், இதுதான் அவங்களோட அப்பா பேரு. என்ன, சூரஜுக்கு ஏற்கனவே பாலசுதாவை தெரியுமா? எஸ். அவளோட ஹஸ்பண்டுக்கு என்ன சார் பிரச்சனை? ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ன்ற முறையில் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது சூரஜ். ப்ளீஸ் டாக்டர், பாலசுதா எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு சார். அதனால தான் ப்ளீஸ். உங்ககிட்ட ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன். பாலசுதாவுக்கும் எனக்கும் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் விதி அது நடக்கலை. அதனால அவளோட லைஃப்ல வர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணமா இருக்கேன். பாலசுதாவோட ஹஸ்பண்டுக்கு குரோனிக் பேரனாய்டு, சந்தேக வியாதி. உண்மை சொல்லணும்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்கக்கூடிய நிலைமையில அவர் இல்லை. தன் பொண்டாட்டியை மற்றவங்க கூட சம்மந்தப்படுத்தி பேசுறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். போன தடவை சூரஜ் இங்கே வந்திருந்தப்போ வேணுகோபால் இங்கே தான் இருந்தார். பாலசுதாவும் கூட இருந்தாங்களே. ஹாய், ஐம் சூரஜ். நான் வேணுகோபால். அது அந்த ஆள் தானா? அப்படின்னா அந்த ஆள் கூட பைக்ல போனது பாலசுதா தானே? சூரஜ்,
அதை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. வேணுகோபால்ன்ற ஒரு மனநோயாளியோட வாழ்கிற பாலாவோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க முடிவெடுக்க முடியாத நிலைமையில இப்போ இருக்காங்க. பாலசுதா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த ஆள் அவங்க ஒய்ஃப் கூட பூனேல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தையிலெல்லாம் பேசினார். அந்த ஆளை குணப்படுத்த இனி யார் நினைச்சாலும் நடக்காது. அப்போ பாலாவோட ஃபியூச்சர் சொல்ல போனா டிவோர்ஸ் தான். இல்லைன்னா வேணு பண்ற கொடுமையெல்லாம் தாங்கிட்டு வாழ்நாள் முழுக்க அவர் கூட வாழ வேண்டியதுதான். அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு காரணம் நான் தான் சார். சூரஜ், நம்ம சமேலியோட பிரச்சனையை பத்தி பேசவே இல்லையே. இப்போ நான் அதை பற்றி கேட்குற நிலைமையில் இல்லை சார். நான் இன்னொரு நாளைக்கு வரேன் சார். வா போலாம். சூரஜ், டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்ல போனா டிவோர்ஸ் தான். இல்லைன்னா வேணு பண்ற கொடுமையெல்லாம் தாங்கிட்டு வாழ்நாள் முழுக்க அவர் கூட வாழ வேண்டியதுதான். சூரஜ், வாட் happened to you? டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்ததுல இருந்து நான் கவனிச்சிட்டு இருக்கேன். You are not talking. What's wrong with you? என்ன ஆச்சு? என் மேல நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்களா? Stop the car. காரை நிறுத்துங்க. என்னாச்சு? உங்க மனசுல என்னதான் இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்லை இப்படி நீங்க அமைதியா கார் ஓட்டிட்டு வர்றது. நான் ஒரு டாக்ஸி பிடிச்சு போய்க்கிறேன். யூ கேன் கோ. சமேலி, ஐம் சாரி. சைக்காட்டிஸ்ட் என்னை பத்தி என்ன சொன்னாரு? அதனால தான் நீங்க எதுவுமே பேசாம வந்துட்டு இருக்கீங்களா? டாக்டர் கிட்ட நான் உன்னை பத்தி எதுவுமே கேட்கல. அப்படின்னா நீங்க ஏன் மூட் ஆஃபா இருக்கீங்க? அந்த மாதிரி ஆள் நீங்க இல்லைல்ல? ஆமா, சரிதான். நாம அவரை பார்க்க போகும்போது என் மனசு முழுக்க ஓ நினைப்பு தான் இருந்தது. ஆனா இப்போ அது கூடவே இதை விட பெருசா என் மனசு அதிகமா கஷ்டப்படுத்துற விஷயம் இருக்கு. என்ன அது? எனக்கோ உனக்கோ பரிகாரம் பண்ண முடியாத ஒரு விஷயம். நான் எப்பெல்லாம் அதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் என்னை துரத்தி வர்ற ஒரு கனவு தான். இந்த பிரச்சனை எனக்கு தானே இத்தனை நாளா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அது இப்போ உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. இனிமே நம்ம 2 பேருமே சைக்காலஜிஸ்ட பார்க்க போக வேண்டியதுதான். சரி, வண்டியில ஏறு. இதுக்கப்புறம் நீங்க வண்டி ஓட்டும் போது கெட்ட கனவு கண்டீங்கன்னா நான் வரமாட்டேன். ஹே, நான் அதை எப்படியாவது மறக்க ட்ரை பண்றேன். வா, வண்டியில ஏறு.
என்ன ஞாபகம் இல்லையா? ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி சுதாகரன், பிரமிளாவோட ஹஸ்பண்ட். உங்ககிட்ட விரிவா சொல்லணும்னா நம்ம 2 பேருக்குள்ள ரத்த பந்தம் இருக்கு. இப்ப புரிஞ்சுதா? புரியுது. எதுக்காக வந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காகத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். இந்தாங்க, அடுத்த மாசம் 4ஆம் தேதி நம்ம ஃபிளாட்ஸோட ஆண்டு விழாவும் விநாயகர் சதுர்த்தியும் கொண்டாட போறோம். பண்டிகையை பெருசா கொண்டாட போறோம். பாலசுதா ஏதாவது போட்டியில கலந்துக்கணும்னா என்கிட்ட பேர் கொடுத்தா போதும், நம்ம போட்டியை நடத்திடலாம். பண்டிகை அடுத்த மாசம் 4ஆம் தேதி தானே? ஆமா. அது நல்லபடியா நடக்கணும்னா நீங்க இங்க இருந்து போயிடுங்க. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. வேணுகோபால் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுங்க. இல்லைன்னா ஆண்டு விழாவை அவர் இங்க வச்சு நடத்துவாரு. அப்புறம் அசோசியேஷன் ஆண்டு விழாவில் செக்ரட்டரி இருக்க மாட்டாரு. நான் ஒன்றும் பயந்தவன்லாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்ல, வேணுகோபால் வர்றதுக்கு 6 மணிக்கு மேல ஆகும்னு எனக்கு தெரியும். ஆமா, பாலசுதா எந்த போட்டியில கலந்துக்கிறீங்கன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நம்ம இந்த கதவை மூடிட்டு கொஞ்சம் பேசலாமா? எதுக்கு? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சந்தேகப்படுறவங்களும் போட்டு கொடுக்குறவங்களும் தான். இவங்க எல்லாருமே அப்படித்தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன பேசுறோங்கிறத அவங்களுக்கு சொன்னா அவங்களால அதை எப்பவுமே புரிஞ்சிக்க முடியாது. செக்ரட்டரிக்கு வேணுகோபால் பிளாட்ல என்ன வேலைன்னு சிலர் ஒளிஞ்சிருந்தும் பார்ப்பாங்க. செக்ரட்டரிக்கு இப்ப என்ன வேணும்? இப்படி திடீர்னு கேட்டா ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? அது என்னமோ தெரியல, எனக்கு தொண்டை வறண்டு போய் கிடக்குது. சார், பாலா, அடியே பாலா, ஏய் கதவு தரடி, அடியே கதவு தர, பாலா கதவு தர, ஏய் கதவு தரக்கறியா இல்லையா? பாலா, 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 கதவு தரடி, ஏய் கதவு தர. ஏண்டி கதவு திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? நீ பண்ற அக்கிரமம் இன்னையோட முடிய போகுதுடி. எங்கடி அவன்? அவன் எங்கடி? யாரு? அவன் தான் நீ இந்த பிளாட்டோட செக்ரட்டரி. மறைச்சு நிக்காதடி. நீங்க எங்கேயும் பார்க்க வேண்டாம். அவன் போயிட்டான். ஓஹோ, போயிட்டானா? அவன் எதுக்காக நீங்க வந்தா? ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆம்பளை எதுக்காக இங்க வருவான்? அவன் எதுக்கு இங்க வந்தான்னு எனக்கு தெரியணும்டி. உங்க மனசுல அந்த ஒரு எண்ணம் மட்டும்தானே இருக்கு. அதனால யார பார்த்தாலும் உங்களுக்கு அப்படிதான் தோணும். நான் அவனை பார்த்தேன்டி. அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழையறத பார்த்துட்டு தான் நான் இங்க வந்து தேடுறேன். அப்படின்னா வேலைக்கு போகாம பக்கத்து பில்டிங்க்கு போய் பைனாகுலர் வச்சு இங்க பாத்துக்கிட்டு இருந்தியா? வெக்கமால உனக்கு? மேல கை வைக்காம உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஏதாவது ஒரு பொண்ணு இப்படி சத்தம் போட்டு உங்களை எதிர்த்து பேசிட்டா போதும்ல, உங்களை மாதிரி ஆளுங்க அவளை கொன்னுடுவாங்க. ஓ, நான் போன நேரமா பார்த்து கண்டவனை எல்லாம் ரூம்குள்ள உட்கார வச்சுட்டு உன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிறியா? உன் பாச்சாலாம் என்கிட்ட பழிக்காதரி. உன்ன மாதிரி ஆம்பளைங்க 10 பேர் இந்த வீட்டுக்கு காவலுக்கு நின்னாலும் ஒரு ஆம்பளை கூட சந்தோஷமா இருக்கணும்னு அவன் நினைச்சானா அதை நடத்தி காட்டிடுவான். அப்படி ஒரு எண்ணத்தையும் யோசனையும் பொண்ணோட மனசுல கொடுக்காம இருக்கிறது தான் ஒரு ஆம்பளோட வேலையே. அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இந்தா, நீ சந்தேகப்படுற ஆளை எதுக்கு இங்க தேடி வந்தார்னா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இதை கொடுக்கறதுக்காக தான். ஆண்டு விழாவும் விநாயகர் சதுர்த்தியும் ஒன்னா வருது. இங்க ஏதாவது ஒரு போட்டியில நம்ம கலந்துக்கணும் அப்படின்னா சீக்கிரமாவே பேர் கொடுக்கணும்னு சொன்னாரு. ஒரு முக்கியமான விளையாட்டுல நான் பேரை கொடுத்திருக்கேன்.
வேணுகோபாலுடைய சந்தேக விளையாட்டு. எடி. அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா விளையாட்டும் இருக்கு, உன்னுடைய சந்தேக பாட்டு. அப்ப அந்த ரெண்டு ஒரு ரிகர்சல இப்பயே பார்க்க போறோம்டி. அந்த பாலசுதாவோட சத்தம் தானே கேக்குது? அப்படியா? அவன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டானா? ஆமா, நீங்க இப்ப எங்க போயிட்டு வந்தீங்க? நான் அந்த சர்மாஜிக்கு நோட்டீஸ் கொடுக்க போயிருந்தேன். நாம அந்த வேணுகோபாலுக்கு எதிரா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே, இல்லனா அந்த பாலசுதாவை ரொம்ப கஷ்டப்படுத்துவான். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, நாம புகார் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? அவனை உள்ள போடணும்னா அந்த பொண்ணு தான் புகார் கொடுக்கணும். அவ அதுக்கு தயாரா இருப்பாளா? நீ அந்த பொண்ணுகிட்ட பேசி பாரு பிரமிளா. பாலசுதா ஒத்துக்கிட்டானா ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணோட வாழ்க்கையில வேணுகோபால் ரொம்ப பிரச்சனையா இருக்காருன்னு நாமளே புகார் கொடுத்தா என்ன? இந்த பாரு பிரமிளா, இப்போ நாம அவனுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு அப்படியே அமைதியா இங்க வந்துருவான். அந்த கோவத்தை நம்ம மேல காட்டுறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை அடிச்சே கொன்றுவான். நம்மளால அந்த பொண்ணு இதுக்கப்புறமும் அடிபட்டே சாகணுமா என்ன? அந்த பொண்ணோட நிலைமையை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குங்க. அந்த கஷ்டத்தை மாத்தணும்னா வேணுகோபால் கொஞ்ச நாளைக்கு ஜெயில இருக்கணும். புருஷனை ஜெயிலுக்கு அனுப்ப எந்த பொண்டாட்டியாவது கூட நிப்பாளா? நீ அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னா அவ கண்டிப்பா ஒத்துக்குவா. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தப்போ பாலசுதா சொன்னதை நீ கேட்டே இல்ல. அந்த காளமாடோட வாழ்ற வாழ்க்கையில அவளுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அவன் உள்ள போயிட்டான்னா பாலசுதாவுக்கு அது சேஃப் தானே. அவளுக்காக நாம கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுக்கலாம். நாமளா? நாமன்னு சொன்னது நம்மளுடைய அசோசியேஷன். பாலசுதாவோட பெத்தவங்க அட்ரஸ கண்டுபிடிச்சு அவ இங்க அனுபவிச்சுட்டு இருக்க வேதனையெல்லாம் தெரியப்படுத்தினா என்ன? அவங்க வந்து அவளை கூட்டிட்டு போகட்டும். சொல்ல போனா என் மனசுல தோணுன விஷயத்த நான் சொல்றேன். இந்த பொண்ணு வெளியே போய் தங்கறதுக்கு ஒரு இடமும் இல்ல. இருந்தா தான் எப்பயோ தப்பிச்சு போயிருப்பாள. அதனால நாம இதுக்கு எதுவும் முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை நாம அதை சொல்லிட்டா இதுக்கு பின்னால நாம தான் இருக்கோம்னு வேணுகோபாலுக்கு தெரியும். அவன் பைத்தியக்காரத்தனமா நம்மள என்ன பண்ணுவான்னு நமக்கு எதுவுமே தெரியாது பிரமிளா. அதுக்காக அவனுக்கு பயந்துக்கிட்டு வாழ முடியுமா என்ன? அதுக்காக அவனை மாதிரி நாமளும் கேவலமா நடந்துக்கணுமா? நம்மளுக்குன்னு ஒரு அந்தஸ்தெல்லாம் இருக்குல்ல. நம்ம எது பண்ணாலும் சரி, நாம அந்த சாத்தாங்கிட்ட இருந்து அவளை தப்பிக்க வைக்கணும். அதுக்கு நான் சொன்ன வழிதான் சரி. நீ எப்படியாவது அவளை வச்சு ஒரு புகாரை எழுத வைக்கணும். அதை வச்சு அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துடலாம். அப்படின்னா நான் பாலசுதா கிட்ட பேசி பார்க்கறேன். இரு இப்ப அவனும் கூட இருக்கானே. இருந்தா எனக்கு என்ன? எனக்கு அவனை பார்த்து பயம்லாம் இல்ல. இப்ப போனாதான் பாலசுதா கிட்ட அடி வாங்கின கோவம் இருக்கும். அதனால புகார் கொடுக்க அவளும் சம்மதிப்பா. பிரமிளா 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 இருந்தாலும் அதை பே பண்ணணுமா? நான் ஒரு முடிவு எடுத்துட்டா லேட் பண்றதுல எனக்கு இஷ்டமே கிடையாது. ஈஸ்வரா, பிரமிளாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் என்னோட பிளாட்டை பூட்டிட்டு போனா நீங்க கேஸ் கொடுப்பீங்க தானே? அது எதுக்காகன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. அவளுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது தான் உன் வேலையா? அப்படித்தானே? யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் என் கண்ணால பாத்துட்டு தான் இப்ப வந்து சொல்றேன். அம்மா, நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? கதவை திறந்து வச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டு நினைச்சியா? இல்லடி, இங்க நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பக்கத்து பில்டிங்ல இருந்து பார்த்துட்டு தாண்டி இருந்தேன். நல்ல வேலை கடவுளே, என்னை காப்பாத்திட்ட. நான் ஒரு 2 நிமிஷம் அந்த இடத்துல இருந்திருந்தா பாவம் அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்குன்னு தெரியல. நான் பார்த்தேன்டி, உன் புருஷன் இருக்கான்ல அந்த செக்ரட்டரி, அவன் என் பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தது நான் பார்த்தேன்டி. இவன் என்ன நல்லா போட்டு கொடுத்துட்டானே.
பொண்ணுங்களை கடவுளா நினைக்கிற என் புருஷனை பத்தி என்கிட்டயே நீ சொல்றியா? உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்படின்னா நான் உன்னை இந்த பிளாட்லயே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவேன். அதுக்கான அதிகாரம் உனக்கு இல்லடா. அப்படி நீ ரொம்ப நல்லவனா இருந்திருந்தா கட்டின பொண்டாட்டி இப்படி அடிச்சு சாகடிக்க மாட்டேன். என் குடும்ப விஷயத்துல நீங்க யாருமே தலையிட வேண்டாம். நாங்க இங்க நிம்மதியா வாழணும். மானத்தோடவும் மன நிம்மதியோட இருக்கிறவங்க தான் இங்க இருக்கணும். நீ மட்டும்தான் அதுக்கெல்லாம் ஒரு விதிவிலக்கு. ஐயோ, வீட்டுல யாருமே இல்லாத நேரமா பார்த்து உன் புருஷனை என் பொண்டாட்டி கிட்ட அனுப்பி வைக்கிறது தான் உன்னோட நல்ல குணமா? அவன் தப்பிச்சு போயிட்டான். இல்லன்னு வச்சுக்க, இந்நேரம் அவன் தோலை உரிச்சு தொங்க விட்டு இருந்திருப்ப. அப்ப நீ பாத்திருப்ப உன் புருஷனோட லட்சணத்தை. நீ எல்லாம் என்ன பேசுறதுக்கு வந்துட்டியாடி? ஏன் பொண்டாட்டியை நான் கண்டபடி அடிப்பேன், இல்ல கொல்லுவேன். யாராவது அதை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்க வந்தாங்கன்னா அது எவனா இருந்தாலும் சரி, எவளா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டாங்க. சண்டை முடிஞ்சுதா? பிரமிளா அதுக்குள்ள எங்க போயிட்டா? பாலா, இப்பவும் நீ அடி வாங்கியிருக்க தானே? நீ ஏன் இது எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்க? தாலி கட்டினவனா என்ன வேணா பண்ணிடலாம் நீ நினைக்கிறியா? உன் இடத்துல நானா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் அவனை அடிச்சு கொண்டு தெருவுல தூக்கி போட்டிருப்பேன். அக்கா, உங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்படாம இருக்கட்டும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி புருஷன் கிடைக்கிறது தான் பொண்ணுங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம். அந்த விஷயத்துல நான் பாக்கியசாலி தான். லவ் பண்ணி என்னை கொல்ற புருஷன் தான் எனக்கு கிடைச்சிருக்காரு. லவ் அதிகமாக புருஷன் வெளியே போய் லவ் பண்ணாம இருக்க அக்கா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரு? என் வீட்டுக்காரையா? பிளாட்ல இருந்து போனா ஃப்ரூட் ஷாப்பு, இல்லைன்னா பிளாட்டு. அதுக்கிடையில வேற யாருக்கிட்டையும் எந்த பேச்சும் வச்சுக்க மாட்டாரு. எந்த பொண்ணுகிட்டையும் ஒரு வாயை திறந்து பேசக்கூட மாட்டாரு. நான் போற வழியில ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டா என் வீட்டுக்காரு அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாரு. அப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சது நீங்க செஞ்ச புண்ணியம். ஆமா, எல்லாருக்கும் இப்படி புருஷன் கிடைக்க மாட்டாருல்ல. இருந்தாலும் உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல குணம்தான். என் வீட்டுக்காருக்கு இப்போ சுக்கிர தசை நடக்குது. அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. சொல்ல போனா அவருக்கு நல்ல மனசு இருக்கிறதுனாலதான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்துல முன்னாடி நிப்பாரு. அதனால தானே அவரை பிளாட்டோட செக்ரட்டரி ஆக்கி வச்சிருக்காங்க. என் வீட்டுக்காரு கட்டாயப்படுத்தினதுனாலதான் நான் இப்ப இங்க வந்திருக்கனே. வர வழியில வேணுவை பார்த்தேன். என்கிட்ட அவன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தான். நானும் அவனை வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் திட்டிட்டேன். இத இப்படியே விட்டா சரி வராது பாலசுதா. நாம அந்த ஆளு மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். நான் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டேன். எத்தனை நாளைக்கு தான் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போவ? எனக்கு இப்ப இதெல்லாம் பழக்கி போச்சு. நீ அவன் கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டாமா? எங்க தப்பிச்சு போறது? இதுதான் என்னுடைய உலகம். நரகத்துல இருந்து தப்பிச்சு போக கூடாதுன்னு யாராவது நினைப்பாங்களா? எல்லாரும் சேர்ந்து நான் வாழ்றதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுத்த நரகம் தானே இது. நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். உனக்கு இப்ப அப்படிதான் தோணும். வயசு ரொம்ப சின்ன வயசு தானே. வேணுகோபால் மாதிரி ஒரு பைத்தியக்காரன் கூட வாழ்ந்து உன்னோட வாழ்க்கையை எதுக்கு தொலைக்கணும்? என் அப்பாவும் அம்மாவுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் எதுக்குக்கா? நீ அனுபவிக்கிற வேதனையை தினமும் பார்த்துட்டு இருக்கிறது நாங்க தானே. நீ வேணுகோபால்கிட்ட இருந்து தப்பிக்க உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே உன் கூட இருப்பாங்க. நீ ஒரு பெட்டிஷனை எழுதி கொடுத்தா மட்டும் போதும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே கேஸ் கொடுக்கலாம். அவன் 2-3 வருஷமாவது ஜெயில இருப்பான். எனக்கு எந்த கேஸும் வேண்டாம், புகாரும் வேண்டாம். என்ன காப்பாத்த வந்துட்டு நீங்க எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாம். இது என்னுடைய தலைவிதி. நான் அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய என்னுடைய தலைவிதி. என்னுடைய தலைவிதியை மாத்த
இனிமே யார் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. நான் நிம்மதியா தூங்கி 2 நாள் ஆச்சு சார். ஒரு பக்கம் சமிலியோட விசித்திரமான சுபாவம், எனக்கு நேத்திலிருந்து பாலா பத்தின யோசனைகள் என் மைண்டுக்குள்ள ஓடுது. இப்படியே போச்சுன்னா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியிருக்குமோன்னு எனக்கு பயம். பாலசுதாவுக்கும் சூரஜுக்கும் இருந்த அஃபேர் சமேலிக்கு தெரியுமா? இல்ல, அதை சொல்லிடலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லாம இருந்தது நல்லது. சமேலிக்கு அது தெரிஞ்சா உங்க மிச்ச வாழ்க்கையும் நாசமா போயிடும் சூரஜ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூரஜ்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் தான் சமேலி அப்படியே தடுத்து நிறுத்துது. அதோட சேர்ந்து சமேலி மனசுல ஏதோ சொல்ல முடியாத விஷயம் இருக்குன்னு தோணுது. அது என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். பாலாவுக்கும் எனக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் சமேலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு அவ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான்னு எனக்கு என்னவோ தோணலை. அப்படிப்பட்ட பிரச்சனை என்னை எதுவும் பண்ணாதுன்னு சமேலி ஈஸியா நினைக்கலாம். ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய கணவர் வேற ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருக்காருங்கிற விஷயம் அவன் மனசுல இருந்துச்சுன்னா அது அவ்வளவுதான். சூரஜ் தன்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுவாரோ, தன்னுடைய பழைய காதலை தொடர்வாரோ, இப்படி பல விஷயங்களை அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. ஒத்தெல்லோ சிண்ட்ரம். அது ஆண்களை விட அதிகமா பெண்கள்கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை யாருக்கும் தெரியாம அவங்க ஒளிச்சு வைக்க பார்ப்பாங்க. தன்னோட கணவருக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு அவங்க ரகசியமா கண்காணிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை சார், சமிலி அப்படிலாம் நினைக்க மாட்டான். நம்ம அப்படி நினைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அதிகரிக்குது. சில பெண்கள் செஞ்ச தப்பை மறைச்சு வைக்கிறதும் தன்னுடைய கணவருக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இங்க சமேலியோட விஷயத்துல சூரஜ் மனசு விட்டு பேசாத ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கு. இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு அஃபைர் இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்க, எதிர்காலம் ரொம்ப மோசமாயிடும். இப்போ நான் என்னதான் சார் பண்றது? பாலசுதாவை உங்க மனசுல இருந்து முழுசா அழிச்சிருங்க. அதுக்கப்புறமா உங்க மனைவியோட பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு வாரம் கஷ்டப்பட்டா ஈஸியா கண்டுபிடிக்கிற விஷயம் தான் அது. சமேலி எந்த விஷயத்துக்காக வயலண்ட் ஆகுறாங்க, அவங்க எங்கெல்லாம் போறாங்க, யாரையெல்லாம் பார்க்க போறாங்க, யார்கிட்ட அவங்க போன்ல பேசுறாங்க, இத்தனை விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சூரஜ் சமேலியை இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியா வெளியில கொண்டு வர முடியும். கேரி ஆன் சூரஜ், ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. இது என்னது? ஓபன் பண்ணி பாரு. நல்லா இருக்கே. டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்கிற சாரியோட சாம்பிள்ஸா இது? இல்ல, இதெல்லாம் நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 4 சாரியுமா? எனக்கு எதுக்குங்க இத்தனை சாரி? அம்மாக்கு எதுவும் வாங்கலையா? இல்ல கண்ணா, புடவைங்களா? நீ எத்தனை எடுத்துட்டு வந்த? 4. ஏய், இதுலயும் கஞ்சத்தனமா? இத பாரு கிருஷ்ணா, உன்கிட்ட 1/2 டஜன் புடவை கொண்டு வர சொன்னேன்ல. நீ சொந்தமா ஜவுளி கடை வச்சிருக்க, ஆனா பொண்டாட்டி கட்டிக்கு நல்ல புடவைங்க இல்ல. அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன் 1/2 டஜன் புடவை எடுத்துட்டு வாடான்னு. ஏமா, இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? இது உனக்கு பிடிக்கலன்னா நாளைக்கு போய் மாத்திட்டு வந்துடலாம். சொல்லுமா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல?
பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட இந்த அம்மாவை. இவனை நம்பவே முடியாதுமா. பார்த்தா பழைய டிசைனா இருக்கு. இதெல்லாம் ஜவுளி கடையில பொம்மைங்களுக்கு கட்டினது தானே? ஆமா, உங்க கண்ணுக்கெல்லாம் அப்படிதான் தோணும். என் பொண்ணுக்கு விலை அதிகமான புடவைய கட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சாரி கட்டுறதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது சுடிதார் தான். கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு சாரி கட்டினா தான் அழகா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு போய் சுடிதார் எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ இந்த சாரிலாம் இது இங்கேயே இருக்கட்டும், நைட்ல வேணா கட்டிக்கட்டும். இதெல்லாம் காஸ்ட்லியான சாரி. சும்மா இருடா, ஏற்கனவே பொம்மைங்களுக்கு கட்டி இருந்த புடவைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எங்களை ஏமாத்த பாக்குறியா? டேய், நீ ஒரு பிசினஸ் மேன்கிறத இந்த வீட்டுல காட்ட வேண்டாம். நாம நாளைக்கு கடைக்கு போலாம். அது சரி, மாமியாரும் மருமகளும் என்ன ஒரு வழி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கிருஷ்ணா, கொடுத்தா நல்லதா கொடுக்கணும், இல்லேன்னு வெயி பேரும் கெட்டுடும், நஷ்டமும் ஆயிடும். மருமகளுக்கு இந்த அளவுக்கு செல்லம் கொடுக்கற மாமியார நான் முதல் தடவை பாக்குறேன். டேய், சீரியல் காரங்களும் சினிமா காரங்களும் சேர்ந்து மாமியார் மருமகளை கீரியும் பாம்பு மாதிரி ஜென்ம விரோதிகளா சொல்லி வச்சிருக்கிறாங்க. நாங்க 2 பேரும் அதுக்கான மாற்றத்தை கொண்டு வர போறோம். இவனை 4 பேர் முன்னாடி வச்சு கிண்டல் பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எஸ்கேப் ஆயிட்டான். அப்புறம் கிருஷ்ணா, நாளைக்கு நாங்க கடைக்கு வருவோம். பாலா, பாலா, குவைத்தில் இருந்து உன் அண்ணன் தான் ஃபோன் பண்றான்னு நினைக்கிறேன். என் நம்பருக்கு அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.